அதுக்கப்புறம் சொல்றேன். பாத்தீங்கன்னா எங்ககிட்ட எல்லாம் இல்ல, எங்களுக்கு மக்கள் தான் சப்போர்ட், மக்கள் தான் எல்லாம் சொல்லலாம். நீங்க ஃபர்ஸ்ட் தேனி தான் வரணும், ஆண்டிப்பட்டியில தான் நிக்கணும்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால நான் ஸ்டெப் எடுத்து இது முடிவு வந்தேன். அது ஓட்டு நடந்ததுக்கு தான் தெரியும், இப்பவே எதுவும் சொல்ல முடியாது. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் பொலிட்டிக்கா எனக்கு நியூவா இருக்கிறதுனால எனக்கு சொல்ல முடியல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். தேனியில வந்து போட்டியிருக்கீங்க, தொகுதியோட அடிப்படை பிரச்சனை தேர்தல் அறிக்கை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில உதவிக்காரங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சில வீடு எல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிருக்கேன். அங்கங்க சின்ன சின்ன சப்போர்ட் எல்லாம் பண்ணி. தொகுதியோட அடிப்படை பிரச்சனை தேர்தல் இல்ல, அதுல எதுவும் கட்சிகளே சொல்றாங்க, இப்போ சொல்ல முடியாது. என்னோட சின்ன கிடைக்கட்டும், எனக்கு அங்க வந்து தாக்கல் பண்ணணும், என்னன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் சொல்றேன், கூப்பிட்டு உங்களை சொல்றேன். யாரு இல்ல, அப்படியில யாரு எனக்கு விருப்பம். உங்களுக்கு தெரியும், கிடையாது தெரியும், அவங்க இருக்கும்போது தெரியும், அவங்க வரைக்கும் நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ 4 years back எல்லாருக்கும் தெரியும். அப்பவே நான் சொல்லிருந்தேன். இல்ல இல்ல யாரும் தலைமையை சந்தித்து பேசி இல்ல, இப்ப யாரையும் இல்ல. நான் எதுவும் கேட்கல, நான் எதுவும் போனேன், நான் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஏன் வெளியில சொல்லாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் தெரியலையே. இல்ல, நான் பார்த்தது இல்ல யாரும். அதிமுக வந்துட்டு எம்ஜிஆரோட பேரனாகட்டும் புறக்கணிக்கப்படுறாரு, அவரு பேரை வெளியே வரல. இப்போ நீங்க வந்து ஜெயலலிதா மகள்ன்றீங்க, நீங்களும் புறக்கணிக்கப்படுறீங்க. அதுக்கடுத்து கட்சிகள் வந்து என்னன்னா அந்த வாரிசுகளே இல்லாம வந்துட்டு தனித்த அரசு யாரு எங்க ஃபேமிலில இருந்து சரி, அவங்க ஃபேமிலில இருந்து சரி, யார் வந்தாலும் இவங்க விடமாட்டேன்றாங்க. அதெல்லாம் ஏறி மிதிச்சு நான் வந்திருக்கேன்னா அது ஒரு பெரிய விஷயம். என்னோட அம்மாவோட ஆசீர்வாதம் சொல்லலாம். இது எந்த மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க? அதாவது வந்துட்டு யாரு உங்க தொடர்ந்து புறக்கணிக்க போறாங்க, உள்ள வரத தடுக்கிறாங்க யாருன்னா யாரு? அரசியல எல்லாருக்கும் அதிமுக குறிப்பிட்டு சொல்லலாம் யாரு அப்படிங்கிறது. யாரும் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு வந்து தடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. எங்க அம்மா இருக்கும்போதே சொன்னாங்க நீ வரக்கூடாது, எங்க அம்மாவை எனக்கு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அது அம்மா வந்து தவறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவசியம் அதனால இப்ப திடீர்னு வந்த பிரவேசத்துக்கான காரணம் என்ன? அதாவது அம்மா வார்த்தையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறீங்களா, இல்ல என்ன? கட்சி ஒண்ணு சேர்க்கணும். தேர்தல் ஆணையத்துல மாநில கட்சி தான் இப்ப. உங்களை வந்து இங்க இருந்து நீங்க வந்து இதெல்லாம் நீங்க வந்து தனியா நீங்க ஒரு பேட்டி எடுத்துக்கோங்க, நான் அப்ப சொல்றேன்.